வர்க்காசன் பேசிக்கிட்டு இருக்குது. நான் ஆண்டோ. ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணி. கடைசியாக போகிறப்போ கூட சொல்லிட்டு தான் போனேன், கொஞ்சம் அடுத்தடுத்து வீடியோ வர்றதெல்லாம் லேட் ஆகும் அப்படின்னு. ஆனால் அது இவ்வளோ லேட் ஆகும்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ பெரிய கேப்புக்கு முக்கியமான எதுனா ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினச்சிருப்பீங்க. ஆனால் கிடையாது, ரொம்ப குட்டி குட்டியான ரீசன். ஆக்சுவலாக அந்த மாதிரி ரீசனுக்கே நான் அதை இக்னோர் பண்ணிவிட்டு, சரி கண்டென்ட் போட்டது நம்ம நல்லா முழு மனசோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன். அதுக்காக கொஞ்சம் டைம் போட்டும் தள்ளி கடைசியில் அது இவ்வளோ டைம் போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எப்படியாவது போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ரெக்கார்டும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க டக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்கை பின் பண்ணி வச்சுருப்பேன். அதை போய் கிளிக் பண்ணுங்கள், பார்க்கலாம். நான் வெயிட் பண்ணுறேன். பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் போய் பண்ணுங்கள், போங்க. இப்போ வரைக்கும் பண்ணாமல் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா வெரி குட். இப்படி தான் இருக்கணும். ஒரு விஷயத்தை ஏன் எதுக்குன்னு தெரியாமல் ஒருத்தர் செய்ய சொல்கிறாங்கிறதுக்காக உடனே செய்யக்கூடாது. இப்போது நான் அதை லிங்கை எதுக்கு போட்டேன், எதுக்காக அதை கிளிக் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலி இதை 3-4 தடவை நம்ம சேனலில் சொல்லிட்டேன். வழக்கமாக நம்ம சேனலில் வியூவர்ஸ் கிட்ட நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி விஷயங்கள்லாம் கேட்குறதே இல்லை. லைக் எல்லா வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்குறது, வீடியோஸ் லைக் பண்ண சொல்லி கேட்குறது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா அதை அடித்து சொல்லி நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இப்படி ஒன்று நடந்தது, நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அப்படி பார்க்குறப்போ இந்த விஷயத்த நமக்கே தெரியாமல் ஒரு 3-4 தடவை நம்ம இந்த சேனலில் சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அது என்னதுன்னா, ஸ்பாட்டிஃபைல இருக்க பாட்காஸ்ட் சேனல். எஸ், ஒரு கால் சொல்லட்டுமா சார்? பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைலையும் இருக்குது. கேட்குறவங்களுக்கு சில பேருக்கு தெரியும்ப்பா, நீ ஒரு 3-4 தடவை சொல்லிட்டப்பா நீ சொன்ன மாதிரி அப்படின்னா தெரியும். ஆனால் இன்னும் சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கோ அப்படின்னு எனக்கு இன்னும் ஒரு தாட் குத்தினே இருக்குதுக்குள்ளே. அதனால் லாஸ்ட் டைம் இதான் ஃபைனலாக சொல்கிறது. நான் போட்டிருந்த லிங்க்ஸ் எல்லாம் கூட இது வரைக்கும் சரியாக எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கா இல்லையாங்கிறது தெரியல சேனலில். அதனால தான் இதை இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போயிட்டு கீழே பாருங்களேன், அந்த லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உள்ளே நான் யூடியூப்பில் என்னென்ன எபிசோட்ஸ்லாம் போட்டிருக்கனோ அதே தான் அங்கேயும் இருக்கும். பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக லைக் ட்ராவல் டைமில் தூங்குறப்பெல்லாம் கேட்குறதுக்கு யூடியூப் விடவும் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாக் ஸ்க்ரீனில் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. சரி, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கல, ஏதாவது கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக நமக்கு இந்த வீக்கெண்ட் டைமில் அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸ்கூலு, காலேஜுன்னு எல்லா இடத்துலையுமே கொடுக்கறது தான். ஆனால் அது நம்ம கரெக்டாக முடிக்காமல் போய் அங்கே நிற்போம்ல, அதே மாதிரி தான் இப்போயும். ரொம்ப நாள் கேப் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பெருசாக எதுவும் கண்டென்ட்டு கொண்டு வரல. இல்லைனா மட்டும் கொண்டு வந்திருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இப்போது இல்லை, இதுக்கப்புறம் நிறைய புது கண்டென்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அது இந்த வீடியோவில் கன்வெர்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்தேன். புது கண்டென்ட்டுன்னு சொல்லும்போது தான் ஒன்று ஞாபகம் வருது. ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வேளை இப்படி ஒன்று தோணும், எப்பா தீசிஸ் மாதிரியே இன்னொன்று ஃபிக்ஷனல் ஸ்டோரி ஒன்று ஆடியோ பாட்காஸ்ட்டாக எபிசோட்ஸாக போடுறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அது என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ ரெடியாகி முடிஞ்சிச்சு. பட் அதை ரெக்கார்ட் பண்ணுற நிலமையில தான் நான் இல்லை. ஏன்னு தெரில, இன்னும் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால அதை டோட்டலாக உரளி தள்ளிட்டு நம்ம வேறு சில கண்டென்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இப்போதைக்கு இக்னோர் பண்ணிட்டேன். சரி, அதையும் மீறி இல்லை, நீ எதுனா இன்றைக்கி எபிசோடு அப்லோட் பண்ணுறதுக்கு எதை பற்றியாவது பேசியே ஆகணும் அப்படிங்கிறப்போ இந்த பாட்காஸ்ட்டுன்னு இல்லாமல் வேறு சில பாட்காஸ்ட்டும் நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் அந்த மாதிரி என் பாட்காஸ்ட் கேட்குற மாதிரி வேறு ஏதாவது யூடியூப் செலிப்ரிட்டியோட இல்லை பாட்காஸ்ட்டுக்குன்னே தனியாக இருக்கிற செலிப்ரிட்டி ஸ்பாட்டிஃபைல, யூடியூப்லன்னு அந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. அப்படி நான் ஒரு பாட்காஸ்ட்டில் கேட்டு இந்த கண்டென்ட் நல்லா இருக்கே, இதை பற்றி நம்ம சேனல்லையும் கொஞ்சம் நம்ம வேர்ஷனில் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் தோணுச்சு. அந்த கண்டென்ட்டோடு இன்றைக்கி இறங்கியிருக்கேன். அது ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். இப்போது, வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் லவ்? கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் லவ்? டக்குன்னு நிறைய பேர் ஹேட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, எஸ், கரெக்டாக ராங் ஆன்சரை சொல்லியிருக்கீங்க. என்னடா இது லூஸ் மாதிரி சொல்கிற, ஆப்போசிட் ஆஃப் லவ்னா ஹேட் தான்டா வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எஸ், ஆமாம், நானும் ரொம்ப காலமாக அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கேன் இந்த பாட்காஸ்டோடைய எபிசோடை கேட்குற வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாட்காஸ்டோடைய எபிசோடு கேட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் தோணுச்சு, ஆமாம், ஆப்போசிட் ஆஃப் லவ்ங்கிறது இப்படி கூட இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்த்துருந்தேன். அந்த வேர்டு கூட நல்லா ஓடுங்க, பேசிட்டே அந்த ஃப்ளோவில் டக்குன்னு மறந்துட்டேன். ஞாபகம் வந்துச்சு.
ஆப்போசிட் ஆஃப் லவ் வந்து இன்டிஃப்ரென்ஸ். இன்டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து லவ்வுக்கு ஆப்போசிட் ஹேட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோன்னா, கொஞ்ச நாள் வந்து இவங்க தான் என் உயிர், இவங்க இல்லைனா என் லைஃபே கிடையாது, என் லைஃபோட பார்ட்னரே வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் அப்படி தூக்கி நிறுத்துகிறோமோ, ஒன்ஸ் அவங்கள வந்து அவங்க மேலே அந்த லவ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக ஹேட் பண்ணி வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த யூனோ ரிவர்ஸ் கார்டெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூனோ கேமே அவ்வளோ விளாட்னதில்ல. ஆனால் இந்த கான்செப்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரியும். கலரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. நம்ம அந்த மாதிரி நம்ம கேரக்டரை வந்து ரிவர்ஸ் பண்ணிப்போம். நீ வந்து என்னை லவ் பண்ணலையா, சரி அப்போ நான் அவனை ஹேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஹேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஆனால் அப்படி கிடையாது. இன்டிஃப்ரென்ஸுங்கிறது அவங்க மேலே அந்த அஃபெக்ஷனு, ஓரளவுக்கு அந்த வைப்பு நமக்கு செட் ஆகலை அப்படின்னோடனே நம்ம சரி அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி ரெகுலராக அவங்கள பார்க்குறப்போ நம்ம பிஹேவ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் செட்டிலாக ஹாய்னா ஹாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கிளம்புறது. இதுதான் இன்டிஃப்ரென்ஸ்க்கான கான்செப்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் சொல்லணும் அப்படின்னா, இந்த 90s ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்த ஹீரோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பெரிய ஹீரோஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டர்ஸ்லாம். எனக்கு டக்குன்னு ஞாபகம் ஒரு படம் வந்து பூவே உனக்காக, விஜய் கேரக்டர் தான். அதாவது அந்த பொண்ணு வந்து அவரை லவ் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவர் வந்து ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணாமல், அவன் இன்னொருத்தவங்க கூட நல்லா இருந்துட்டு போட்டோம், நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மூலையில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவார். நம்ம அவ்வளோ பெரிய ஹார்ட் இது அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, என்ன இன்றைக்கி ரொம்ப ஸ்டெக் ஆகுது. நம்ம அவ்வளோ பெரிய நல்லவங்க உத்தமங்களாக இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பட் வந்து அவங்கக்கிட்டேருந்து அந்த டிஸ்டன்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்க மேலே இருக்க அந்த ரெஸ்பெக்டை அப்படியே நம்ம கீப் அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இன்டிஃப்ரென்ஸ்க்கான கான்செப்ட். என்னடா திடீர்னு ரிலேஷன் ஓரியன்டாக பேசுகிற, உனக்கும் எதனா ரீசெண்டாக பிரேக்கப் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிரேக்கப்ஸ் வந்து இப்போது இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, ரொம்ப காலமாகவே வந்துருக்கு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு பையன் அப்படின்னு ஒன்று. நீ இந்த மாதிரி பர்சனா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உங்ககிட்டன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. யாரும் பயப்பட வேணாம். அதாவது இது எனக்கு லவ் ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரிலாம் நடக்கலைனாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இது நிறையா வாட்டி நடந்திருக்கு. நான் அதை மீன் பண்ணி சொல்ல வந்தேன். ஃப்ரெண்ட்ஷிப் டேக்குன்னு சொல்லிவிட்டு இதே பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு எபிசோடு அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த படத்துலலாம் வந்து 2 ஹீரோஸ் வந்து பயங்கரமாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. தளபதி படத்தில் வர தேவா சூர்யா மாதிரி. நமக்கு அந்த மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட வர ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லையே, எல்லாருமே நம்மளை பாதியில் பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். சில ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த பிரேக் ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். அதாவது பெருசாக சண்டைலாம் போட்டு பிரிச்சிருங்க மாட்டோம். இதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து நமக்கு அவ்வளோவா வராது. அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவங்கள மீட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் வந்து நம்மக்கிட்ட சண்டை போட்டு போகிற ஆளுங்கக்கிட்டேயும் வந்து நம்ம அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்டிஃப்ரென்ஸாக இருக்குமோன்னு நான் அந்த பாட்காஸ்ட் கேட்குறப்போ எனக்கு மைண்டில் தோணுன ஒரு விஷயம். ஸோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு வேளை அவங்களுக்குன்னு சில ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் வந்து ஏதாவது ஒரு பிரேக் வந்து நடந்துச்சு, எதனா பெருசாக ஒரு சண்டை ஒன்று நடந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அவங்கள ஹேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக எதுவுமே பண்ணணுன்னே அவசியம் கிடையாது. நீங்கள் காமாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்தால் வரட்டும், வராட்டி போட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரேக்குமே வந்து உங்களை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணாது. அது நீங்கள் ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த கண்டென்ட்டோட கருத்து. வந்ததுக்கு எப்படியோ ஒரு டாப்பிக்கை பற்றி பேசி முடித்தாச்சு. சரி இப்போ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வருவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, முடிஞ்ச அளவுக்கு திரும்பி சீக்கிரமாகவே வர ட்ரை பண்ணுறேன். நிறைய புது கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது ரிலேட்டடாக இப்போது உங்களுக்கு ஒரு டாப்பிக்கை வந்து சொல்ல போகிறேன். அதாவது நிறைய சோலோ கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸ் வந்து இந்த டாக்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்டயே வந்து ஏதாவது கமெண்ட்டில் ஒரு கண்டென்ட்டை கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் எடுத்து அப்படியே ஒரு வீடியோவாக போடுறது அப்படின்னு. சில பேர் வந்து கண்டென்ட் பஞ்சத்தினால இதை பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இல்லை ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ரீசனுக்காகவும் பண்ணுவாங்க. நான் ரெண்டுத்துக்குமே தான் பண்ணுறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் சேனலில் நிறைய புது புது கண்டென்ட்டாக நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குற மாதிரி
நிறைய எபிசோட்ஸ்லாம் அடுத்தடுத்து பாட்காஸ்ட்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, இப்போது அடுத்த வீடியோவுக்கு எங்கள் கிட்டேருந்து கண்டென்ட் கேட்க போகிறேன், அவ்வளோதானே? சரி சொல்லு, என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு மனசில் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் மூவி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த படம் வெளியே நிறைய பேருக்கு பிடிக்காதுப்பா, ஆனால் எனக்கு இது மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே சொல்கிறதுக்கு சம்டைம்ஸ் வெக்கம் கூட பண்ணலாம். அதாவது யாராவது ஒரு சிலர் பேர்கிட்ட வந்து எனக்கு இந்த படம் பிடிக்கும்பா அப்படின்னு சொன்னோடனே, சி உனக்கு இவ்வளோ கேவலமான டேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்மளை உடனே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலே நீங்கள் நிறைய பேர்கிட்ட வெளியே சொல்ல மாட்டீங்க. ஆனால் நான் எந்த மாதிரி ஆள் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த உலகத்தில் வேறு யாருக்குமே அது பிடிக்கல அப்படின்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அதே மாதிரி அடுத்த பீப்புளுடைய சாய்ஸ்க்கும் வந்து நான் அந்த ரெஸ்பெக்ட் வந்து கொடுப்பேன். அதனால் தைரியமாக உங்களுக்கு வந்து சில படங்கள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த படத்தோடைய பேரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்னோடய இன்ஸ்டா பேஜில் கூட அந்த போஸ்ட்டை வந்து முடிஞ்சால் போடுறேன். நீங்கள் அங்கேயும் வந்து சொல்லலாம். அதை வச்சு தான் அடுத்து புது கண்டென்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மூவிஸ்ன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, நான் பாட்காஸ்ட்டில் எபிசோட் போடாத இந்த கொஞ்ச நாளில் வந்து ஏகப்பட்ட மூவிஸ் வந்துட்டு போச்சு. சில இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சில இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் கேவலமாக போச்சு. அதை பற்றிலாம் பேசி இதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்படிங்கிறதுனால மூவி ரிவ்யூ செக்ஷனை ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ் வந்து அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி மன்னிச்சு விட்ருங்க. அடுத்து நிறைய நல்ல நல்ல படம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கெல்லாம் முடிஞ்சால் அந்த மூவி ரிவ்யூ செக்ஷனில் வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், பேசணும்னு நினச்சதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. டாட்டா, பாய் பாய். இன்னொரு கண்டென்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.